ஹாய் ஆல். நம்ம இன்றைக்கி வினைகள் துணை வினைகள் பார்க்கலாம். கொட்டு முழங்குகிறது, கடல் இறைகிறது, அலை வீசுகிறது, கடல் நீர் கரிக்கிறது, சிங்கம் கர்ஜி, யானை பிளிறுகிறது, பன்றி உருமுகிறது, கழுதை கத்துகிறது, பசு கன்று கதறுகிறது, எருமை கனைக்கிறது, குதிரை கனைக்கிறது, நாய் குரைக்கிறது, நரி ஊளை இடுகிறது, ஆந்தை அலறுகிறது, சேவல் குயில் கூவுகிறது, தவளை கத்துகிறது, ஓவியம் படம் வரைகிறார், சிற்பி செதுக்குகிறார், ஆசிரியர் நூல் எழுதுகிறார், கவிஞர் பாடல் இயற்றுகிறார், ஓடு போட்டான், கூறு போடுகிறான், கூரை வேய்ந்தான், வீடு கட்டினான். இந்த கூறு இந்த கறி இதெல்லாம் வெட்டுவாங்கள, தனித்தனியாக கூறு வைக்கிறது, அதான் சொன்னாங்க. கூறு போடுகிறான், சுவர் வைத்தான். இதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன வரும் அப்படின்னா, துணை வினைகள். அருள் உயர்வு குறித்து வரும். இந்த அருள் அப்படிங்கிறது எந்தெந்த இடத்துல இது ஜாயினிங் வேர்ட்ஸ் மாதிரி. காத்தருள், இடு அப்படின்னா எங்கேயாவது ஒரு இடத்துல வேலையை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இந்த இதை யூஸ் பண்ணுவோம். இரு அப்படின்னா அதோட இப்போ என்ன சுச்சுவேஷன் அப்படிங்கிறதுக்கு சொல்கிறது. ஓலி அப்படின்னா அது ஒன்றுமே இல்லை, ஜீரோ, அந்த மீனிங் வரும். கொடு, தா அப்படின்னா மற்றவங்களுக்கு செய்கிறத குறிக்கிறது. கொள் அப்படின்னா அவங்க தனக்குத்தானே செஞ்சுக்கிறத குறிக்கிறது. வா அப்படின்னா அந்த வழக்கத்தை குறிக்கிறது, ஒரு செயலில் செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு குறிக்கிறது. விடு அப்படின்னா சீக்கிரம் நடக்க போகிறத குறிக்கிறது. வை அப்படின்னா அது இல்லாதது, அந்த